காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. ஹாய் தேர், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வர்சஸ் இன்வெஸ்டிங். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இப்போ நான் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரேடிங் வந்து நல்ல பிஸ்னஸாக இருக்குன்ற மாதிரி எனக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க, கேள்விப்பட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை ட்ரேடிங் பண்ணலாமான்ற நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து முதல்ல நம்ம ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன, அதில் எது பெட்டராக இருக்கும், உங்களுக்கு எது சூட் ஆகுன்றது தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே பார்த்துடலாம். இப்போ ட்ரேடிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தினசரி வர்த்தகம் பண்ற மாதிரி. இப்போ எப்படின்னா ஒரு கடையில் போய் டெய்லி வாங்குறீங்க பார்த்தீங்களா, வெங்காயம் வாங்குறோம், தக்காளி வாங்குறோம், டெய்லி என்ன ஆகுது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆகிட்டே இருக்கு. ஆனா இன்வெஸ்டிங்ன்றது வந்து ஒரு கோல்டு வாங்குற மாதிரி. வாங்கிட்டு என்ன பண்ணீங்க, டெய்லி வாங்கி போய் என்ன பண்ண மாட்டோம், விற்க மாட்டோம், அதை அப்படியே தான் வாங்கி போட்டு வச்சிருப்போம். கரெக்டா? ஸோ புரியுற லாங்குவேஜில் சொல்றேன். ஸோ அப்போ ட்ரேடிங்ன்றது எவ்ரிடே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இன்வெஸ்டிங்ன்றது லாங் டர்மா வெட்டுறது. ஆனா இதுல என்னன்னா ரெண்டுத்துலயும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. என்ன பிளஸ்? ஃபர்ஸ்ட் பிளஸ் என்னன்னா, ட்ரேடிங்கோட பிளஸ் என்னன்னா எவ்ரிடே ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அடுத்த நாள் என்ன நடக்கும்ன்றதை பத்தி நீங்க யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வார் வருது, இல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல கிராஷ் வருது, இல்ல ஒரு பெரிய பபுள் பஸ்ட், இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, பங்குச்சந்தை வீழ்ச்சி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வரும்போது என்ன ஆகும், நிறைய பேர் பேனிக் ஆவாங்க. ஐயோ, நான் போட்ட பங்குகள்லாம் டவுன் ஆயிடுச்சு. இந்த ஒரு மைனஸ் ட்ரேடிங்ல கிடையாது. ஏன்னா நீங்க காலையில போறீங்க, ட்ரேட் பண்றீங்க, அண்ட் ஈவினிங்கே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அடுத்த நாள் உங்களுக்கு எந்த பொசிஷனுமே இருக்காது. இதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, ட்ரேடிங் முடிச்சுட்டு வந்ததுனால நெக்ஸ்ட் டேவோட ரிஸ்க் எதுவுமே இருக்காது. ஆனா இதுல மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால, ரொம்ப ஸ்பீட் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்ன்றதுனால ரிஸ்க் ரொம்ப அதிகம். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன பண்ண மாட்டீங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க, வாங்கி போட்டு கம்பெனி விட்டுருவீங்க. ஆனா இதுல என்னன்னா ப்ரெஷர் இருக்கும். எப்படி ப்ரெஷர்னா, ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிளஸ் இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, பிசிக்கலா நீங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டே இருக்கணும். இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அந்த மாதிரி பட்சத்துல என்னால ஃபுல் டைமா உட்கார முடியாதுன்னா, அப்ப நீங்க ட்ரேடிங்கை தவிர்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ல போறது தான் இட் வில் பி பெட்டர். ஸோ இது வந்து மைனஸ் அண்ட் பிளஸ் ஃபார் ட்ரேடிங். இது ஒரு மேஜர் பிளஸ். ஆனா இன்னொரு மைனஸ் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு கிராஷ் வருதோ, இல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஃபால் வருதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வருது, இல்ல கம்பெனில ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்ல ஒரு பட்ஜெட்ல வந்து இந்த செக்டாருக்கு வந்து ஃபேவரா வரல, அப்ப மார்க்கெட் கீழே விழும், நாளைக்கு விழுந்துரும்னா உங்க கையில கண்ட்ரோல் இருக்காது. காலையில ஏஞ்சி பார்க்கும்போது 3% 5% டவுன் ஆச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ஆனா ஹிஸ்டாரிக்கலா ஒரு ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, நிஃப்டி 50 இருக்கட்டும், இல்ல பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு இண்டெக்ஸ் எடுத்தீங்கனாலும் என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துல மார்க்கெட் கீழே வந்துதான், ஒரு 30% கீழே வருதுன்னா கிட்டத்தட்ட 100% மேல ஏறி இருக்கு. ஸோ அப்ப ஹிஸ்டாரிக்கலா நிஃப்டி 50 எடுத்தீங்கன்னா மார்க்கெட்ல எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது காமன். ஆனா ஓவராலா மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா ஏறிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. லாங் டேர்ம் விஷன் இருக்கவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க போட்டுட்டு ஒரு வாரத்துல 10 நாள்ல இல்ல ஒரு மாசத்துல எடுத்துருவேன்னா அப்போ நீங்க பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. இல்ல, நான் வாங்கி போட்டு வச்சுட்டேன், என்னால வெயிட் பண்ண முடியும், 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம்னாலும் நான் ஃபியூச்சருக்காக எனக்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுல எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு சின்ன மைனஸ். பட் இதுல என்னன்னா, ட்ரேடிங் அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்காது. எப்படின்னா, ட்ரேடர்ஸுக்கு என்ன ஒரு பேஷன்னா, டெய்லி உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஒரு ட்ரேடிங்கான ஒரு ப்ளஷர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து இன்வெஸ்டருக்கு இருக்காது, ட்ரேடருக்கு தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்க ட்ரேடிங் தான் உங்களோட மைண்ட் செட் அப்படின்னா நீங்க ட்ரேடிங்குள்ள போங்க. இல்ல, எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை, டைம் எல்லாம் கிடையாது, காசு இருக்கு, அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு விட்டுனா நீங்க இன்வெஸ்டர் ஆயிடும். அதே டைம்ல இன்னும் ஒரு நேச்சரையும் புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து என்னால வந்து இப்ப நீங்க வந்து இப்படி வச்சுக்கோங்களேன், ரொம்பவே காமான பர்சன், என்னால பிபி அந்த ஒரு ப்ரெஷர் எல்லாம் தாங்க முடியாது, எனக்கு வந்து ஏதாவது சின்ன விஷயம்னால பிபி தான் ஏறிடும் அப்படின்ற பட்சத்துல நீங்க ட்ரேடிங் பக்கமே போக வேண்டாம், இன்வெஸ்டரா இருக்கிறது பெட்டர். இல்ல, எனக்கு வந்து பொறுமையா உட்கார்றதெல்லாம் முடியாது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ நீங்க வந்து இன்வெஸ்டிங்ன்றது உங்களோட நேச்சர்லயே இல்லைன்னும் போது அப்போ நீங்க ட்ரேடிங் குள்ள போறது இட் வில் பி பெட்டர். ஸோ இதுல ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு என்ன சூட் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிளஸ் அண்ட் மைனஸ்ல உங்களுக்கு எது சூட் ஆகும். இப்போ நான் ஜாப் கோயர்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்டா போறது, இல்ல எனக்கு வந்து ஜாபா இருந்தாலும் என்னால் ஃபுல் டைம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நான் ட்ரேட் பண்ண முடியும்னா அப்போ நீங்க ட்ரேடிங் குள்ள போறது. ஸோ இது ரெண்டுத்துல எது கரெக்டா இருக்குன்றது ப்ராப்பரா நீங்க சூஸ் பண்ணிக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ இதை ஒன்று மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, காசை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க, லைஃபை ஸ்மூத்தா லீட் பண்ணுங்க.